சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து ரொம்ப காமனா எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஆனா அதுக்கான கரெக்ட்டான மீனிங் என்னன்னு நெறைய பேருக்கு தெரியாமலே அத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சந்திராஷ்டமம்னா என்ன? சந்திராஷ்டமம் அன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? ஓகேங்க. சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வந்து, இப்போ எப்படி சொல்றது? ஒரு பயந்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. பட் எல்லாருமே சந்திராஷ்டமம் அப்படின்னா வந்து ஒரு ஜர்க் ஆயிக்குது உள்ளுக்குள்ள. இன்னைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவா தான் நடக்க போகுது அப்படிங்கிறது. ஆனா சந்திராஷ்டமத்துல ரொம்ப சூப்பரான விஷயம், ரொம்ப பெனிஃபிட்டான சப்ஜெக்ட்ஸ்லாம் நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்த சந்திரன் ஆஸ்ட்ராலஜில நம்ம எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதுக்கு கனெக்ட் பண்றோம். ரைட்டுங்களா? ஸோ அப்போ என்னன்னா, மனம் தடுமாற்றம். கைண்ட் ஆஃப் ஆசிலேஷன். அந்த ஆசிலேஷன் அப்படிங்கிறது அந்த பீரியட்ல இருக்கிறனால, உங்களுக்கு கொஞ்சம் இது வந்து நாளடைவுல வந்து ஒரு பயமாவும், இப்போ ஆப்வியஸா அது கமர்ஷியலா போயாச்சு. இல்லைங்களா? சந்திராஷ்டமம். ஸோ சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. இந்த சந்திரன் எந்த பிளானட்டோட கன்ஜெக்ட் ஆகுதோ, அதுக்கு தகுந்த மாரி பலன் குடுப்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் காமன் ஃபார் எவ்ரிஒன். ஜெனரிக்கா இதுக்கு சந்திராஷ்டமம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஸ்பெசிஃபிக்கா அந்தந்த சார்ட்டுக்கு ஒரு கிரகங்கள் இணையும்போது குட் ஆர் பேட் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கும். ஸோ ரொம்ப இதுக்கு பேனிக் ஆக வேண்டிய நெசசிட்டி கிடையாது.